வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பும் பாசமும் நிறைந்த மகிழ்வான மனநிலையோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 14வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மார்ச் மாதம் 27ஆம் தேதி 2024வது வருடம். இன்று புதன்கிழமை. இன்றைய கிழமையை ஆதிக்கம் செய்து அதிகாரம் செய்து வழிநடத்தக்கூடிய அனைத்து அதிகாரமும் புதன் கிரகத்திடம் இருக்கிறது. அதனால தான் இன்றைய தினத்தை நாம் புதன் என்று அழைக்கிறோம். இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய புதன் கிரகத்தின் அதிதேவதையாக நாம் அனைவரும் வணங்கி வழிபடக்கூடிய பெருமாள் தெய்வம். இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய பெருமாள் தெய்வத்தை நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்வதென்பது அந்த மகா சக்தியிடமிருந்து நாம் அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொள்வதற்கு பெரிய உதவியாக இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். மதியம் 4:15 வரை இருக்கிறது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மதியம் 4:15 வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி துவிதியை திதி இன்று மதியம் 4:38 வரை இருக்கிறது. பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிரை திதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணபட்ச திதி துவிதியை திதி மதியம் 4:38 வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து 3வது திதியாக இருக்கக்கூடிய திரிதியை திதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும் மாலை 4:30 முதல் 5:30 வரை நடைமுறையில் இருக்கும். அதே போல் ராகு காலம் என்பது மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது மீனம் ராசியாக அமைந்திருக்கிறது. சந்திராஷ்டம நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய புரட்டாதி நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து நம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் இயக்க இருக்கிறார். இந்த இயக்கம் என்பது எந்த வகையான பலன்கள் கொடுக்க இருக்கிறது என்பதை 12 ராசிக்காரர்களுக்கும் விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் 7வது வீடு நடைமுறையில் இருக்கிறது. அதாவது 7வது வீடு செயல்பாட்டில் இருக்கும் இன்றைய தினம் என்பது உங்களது குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவியிடையே ஒற்றுமையை சிறப்பாக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய சிறப்பான அமைப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்கள் மனைவி வேலைக்கு செல்வதன் மூலம் பணவரவை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய், மேச ராசியின் அதிபதி செவ்வாய் கும்பத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களில் திருமண வயதை அடைந்த அன்பர்களுக்கு நல்ல வரன்கள் கொண்டு வந்து தர இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்தையுமே விலக்கி நீங்கள் அனைவரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது கருத்து பரிமாற்றங்கள் நிகழ்ந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியிலிருந்து வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய நாள் இந்த நாள். மனதளவில் பந்த பாசத்தையும் மற்ற அனைத்து அன்பர்களிடம் மனம் விட்டு பேசக்கூடிய சிறப்பான தன்மையும் சிறப்பான குணங்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். 6வது வீடு என்பது கலஸ்திரஸ்தான அதிபதிக்கு எதிரான வகையில் செயல்பட்டு திருமணத்திற்கு தடைகளை தருவது என்பது 6வது வீட்டின் அதிபதியான துலாம் ராசியின் குணமாக இருக்கும். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்து கும்ப ராசியில் இருந்து இன்றைய தினம் உங்களுக்கு பலன்கள் கொடுக்க இருக்கிறார். அதாவது ஆடம்பர வாழ்வில் அதிகம் நாட்டம் கொண்டவராகவும் இருப்பீர்கள். நவீனகரமான ஆடம்பரமான பொருள்களை வாங்கி அனுபவிப்பதில் அலாதி பிரியம் கொண்டவராகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினம் என்பது சிறப்பான பணவரவை தரக்கூடிய அமைப்பை உங்கள் வீட்டின் அதிபதி தர இருக்கிறார். இன்றைய தினம் 6வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால்
நீங்கள் வேலை தொடர்பாக செய்யக்கூடிய முயற்சிகளில் நல்லது நடக்க இருக்கிறது. அதுபோல அசையாத சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற உங்களது நீண்ட நாள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறவும் இருக்கிறது. மிதுனம் ராசி அன்பர்களே, புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியிலிருந்து தன்னம்பிக்கையும் நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியும் மிகவும் சிறப்பான குணங்களை கொண்டு வந்து தர இருக்கிறது. இன்றைய தினம் அன்பர்களே, அகம் சார்ந்து தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினத்தின் வருமானம் என்பது சிறப்பாக இருக்கப் போகிறது. 5ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார். சந்திரனின் இனிமையான பயணம் என்பது உங்களுக்கு அழகிய தேவதை போன்ற குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய சிறந்த அமைப்பாக இருக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி புதன் 11ஆம் இடத்தில் அமர்ந்து மேச ராசியில் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் என்னவென்றால், நீங்கள் விரும்பியது, நீங்கள் கேட்டது என அனைத்தும் கிடைக்கப் போகிறது இன்றைய தினம். அதனால் உங்கள் மனது மகிழ்ச்சியில் சந்தோஷத்தை அடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். கடகம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி என்பது உங்களுக்கு தாய் வீடாக அமைந்திருக்கிறது. அந்த தாய் வீட்டிலிருந்து ஆழ்ந்த அறிவும் அதோடு சேர்த்து தன்னடக்கம் கொண்ட சிறப்பான குணங்கள் இன்றைய தினம் வந்து அடைய இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்தில் செல்கிறார். துலாம் ராசியில் செல்கின்ற சந்திரன் இன்றைய தினத்தின் உறவு நிலையை ஆளுமை செய்கிறார். இன்றைய தினத்தின் உறவு நிலை என பார்க்கும் பொழுது உங்களது சொந்தக்காரர்களும் உறவுக்காரர்களும் உங்களது வீட்டிற்கு வருகை தந்து உங்கள் அனைவரது உறவுகளையும் வளர்த்து கொள்ளக்கூடிய இனிமையான நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் கடந்து செல்ல முடியும் என்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் செயல்பட இருக்கிறது. சிம்மம் ராசி அன்பர்களே, தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியின் பலன்கள் உங்களுக்கு இன்றைய தினம் வந்தடையும். அதோடு சேர்ந்து புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நல்ல அமைப்பும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேர்கிறது. அன்பர்களே, வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிய தூர பயணங்களில் அனுகூலங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். 3வது வீடு என்பது பயணங்களை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் சிறப்பாக இருக்கப் போகிறது என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு சொல்கிறது. 3ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார். 3ஆம் இடம் என்பது மனது ரீதியான சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதன் ரீதியாக சிம்ம ராசி அன்பர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கோவில்கள் மற்றும் சுற்றுலா போன்ற நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று வர உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, 2ஆம் இடமாகிய தனஸ்தானமாகிய துலாம் ராசியின் பலன்கள், அதாவது தனஸ்தான அதிபதியின் வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது குழந்தைகள் வழியில் குடும்பத்திற்கு பண வரவை கொண்டு வந்து தர இருக்கிறார். இன்றைய தினம் என்பது உங்களது குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவியிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக்கி தர இருக்கிறது. மேலும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தால் சிறப்பான நன்மையான பலன்களும் உங்களை வந்து சேர இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி புதன் 8ஆம் இடத்தில் மேசத்தில் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் உங்கள் வீட்டின் அதிபதி சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் முக்கியமான செயல்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசியோடும் அவர்களின் ஆலோசனையும் கேட்டு நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை உங்கள் வீட்டின் அதிபதி சொல்கிறார். அதுபோல நீங்கள் செயல்படும் பொழுது அனுகூலமான பலன்களையும் நீங்கள் அடைய முடியும் என்பதையும் சேர்த்தே சொல்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. இதை உங்களது மனதில் நிறுத்தி இன்றைய தினம் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் அதற்கான பலன் கட்டாயம் கிடைக்கக்கூடிய சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டின் பலன்கள் உங்களை வந்தடைகிறது. சந்திரன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரத்தில் செல்கின்ற பயணம் என்பது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும்.
அன்பர்களே, உங்களது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகத்தை உங்கள் வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் கொண்டு வந்து தர இருக்கிறார் இன்றைய தினம். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தில் சுபஸ்தானத்தில் அமர்ந்து கும்பஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் உடல் ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தையுமே தற்போது முழுமையாக விலகக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து தர இருக்கிறார். இதன் நற்பலனாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த வீணான மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து இன்றைய தினம் சிறப்பான நல்ல நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, துலாம் ராசி என்பது உங்களுக்கு இரகசியமான செயல்பாடுகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதோடு சேர்த்து தன்னடக்கத்தையும் பெரிய மனிதத்தன்மையும் இது போன்ற சிறப்பான குணங்களையும் சேர்த்தே தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் சென்று கொண்டிருக்கிறார். மீனத்தில் செல்லக்கூடிய சூரியன் விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிதாக காதல் தொடங்குவதற்கும் இரகசியமாக காதல் செய்வதற்கும் வழிவகைகளை செய்ய இருக்கிறார் அன்பர்களே. அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்கள் உடனான சந்திப்புகளுக்கும் அவர்களுடன் நீங்கள் செய்யக்கூடிய உரையாடல்களுக்கும் மனநிறைவை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். 11ஆம் இடத்தில் கேது கன்னி ராசியில் அமர்ந்து இன்றைய தினம் உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பாகவும் அதோடு சேர்த்து மன சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தர இருக்கிறார் கேது பகவான். தனுசு ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தின் பலன்கள் துலாம் ராசியிலிருந்து இன்றைய தினம் உங்களை நோக்கி வருகிறது. அதாவது தைரியமும் சிறப்பான சுயசிந்தனையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி குரு மேசத்தில் 5ஆம் இடத்தில் அமர்ந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறார் குரு பகவான். அதைத் தொடர்ந்து உங்களது குடும்பத்தில் இதுவரை தடங்கல்களாக இருந்து வந்த சுபகாரியங்கள் அனைத்தும் கைகூடி உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. 11ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார். 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடியது. மூத்த சகோதரர் மூத்த சகோதரிகளின் வரவும் உறவும் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தர இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உங்களது மாமனார் மற்றும் மாமியார் இவர்கள் வகையில் பொருளாதார நன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் தனுசு ராசி அன்பர்களை கடந்து செல்ல இருக்கிறது. மகரம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி என்பது ஜீவனஸ்தானமாக அமைந்திருக்கிறது. ஜீவனஸ்தானம் என்பது தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஒரு மனிதன் தொழிலோ அல்லது வேலையோ செய்தால்தான் அவனது ஜீவனத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ முடியும், இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை வாழ முடியும். அந்த வகையில் துலாம் ராசியின் பலன்கள் இன்றைய தினம் மகர ராசி என்பவர்களுக்கு சிறந்த நாளாக அமைத்து தரும். 10ஆம் இடத்தில் சந்திரன் செல்வது என்பது நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா பொருள்களையும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. நீங்கள் விருப்பப்பட்ட எல்லா உறவுகளும் வந்து அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கிறது. அன்பர்களே, 9ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடம் என்பது குடும்பத்திற்கு சிறப்பை தரக்கூடியது. குறிப்பாக கணவன் மனைவி உறவுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். கேது பகவான் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இணக்கமான தாம்பத்திய உறவை கொண்டு வந்து தர இருக்கிறார். இது போன்ற இணக்கமான தாம்பத்திய உறவு வருகின்ற காரணத்தால் அழகிய தேவதை போன்ற குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார் கேது பகவான். கும்பம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி என்பது தர்மஸ்தானமாக அமைகிறது. தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல உங்கள் தலையை காக்கக்கூடிய வீடு துலாம் ராசி. இது போன்ற சிறப்பான குணம் கொண்ட துலாம் ராசி இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த அறிவையும் நிறைவான ஆற்றலையும் தர இருக்கிறது அன்பர்களே. 9ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானத்தை வலிமைப்படுத்தி உங்களது மனைவியின் வழியில் குடும்பத்திற்கு அன்பையும் பாசத்தையும் பொருளாதார மேன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக 9வது வீடு இருக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலே அமர்ந்து இன்றைய தினத்தின் பண வரவை சிறப்பாக தர இருக்கிறார். அதாவது தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைத்து அதன் வழியில் வேலையோ அல்லது தொழிலோ அமைந்து பணவரவு சிறப்பாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மீனம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி என்பது
உங்களுக்கு 8வது வீடாக அமைகிறது. உங்கள் வீட்டிலிருந்து எண்ணி வரக்கூடிய 8வது வீடு துலாம் ராசி. துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்வது என்பது உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில படிப்பினைகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இது போன்ற படிப்பினைகள் உங்களுக்கு வர இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு மன வலிமையும் வந்தடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் துலாம் ராசியில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களது தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என்று நினைக்க வேண்டாம். பொதுவாக 8வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது பண வரவுகளில் இழுபறி நிலையையும் தேவையற்ற இடையூறுகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய சூழலை உருவாக்கும். இது போன்ற நேரங்களில் இது போன்ற சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே போல் அவசியமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வேறு எங்குமே கடன் வாங்காமல் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தெரிந்து கொள்ளவும் வேண்டும். அன்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.